திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 27 பாண்டித் திருநாட்டுப் படலம் பகுதி 9. அடுத்த திருப்பாடல். கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிட பட கிடந்தது எண்ணவும் படுமோ என்று தமிழின் உயர் தனிச் சிறப்பை நமக்கு தெளிவாக காட்டுகின்ற ஒரு திருப்பாடல். கண்ணுதல் பெரும் கடவுளும் என்பது நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் ஆவார். கழகமோடு அமர்ந்து பண்புறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் என்பது நெற்றித் திருக்கண்ணை உடைய சிவபெருமான் சங்கப் புலவர்களோடு தானும் ஓர் புலவனாக எழுந்தருளி இயலும் இசையும் பொருந்த தெரிந்து ஆராய்ந்த இந்த பசிய தமிழ் அது ஏனை மண்ணிடை இலக்கண வரம்பு இல்லாத சில மொழி போல் தமிழ் தவிர்த்து மற்றைய 17 தேசங்களில் வழங்கி வரும் மொழிகளில் சில இலக்கண வரம்பு இல்லாத மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகள் போல அவற்றோடு ஒன்றாக வைத்து தமிழை எண்ணக்கூடாது, நினைக்கவும் கூடாது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். தமிழ் தவிர்த்த 17 தேசங்கள் என்பவை அங்கம், அருணம், கலிங்கம், கௌசிகம், காம்போஜம், கொங்கணம், கோச்சலம், சாவகம், சிங்களம், சிந்து, சீனம், சோனகம், துளுவம், பப்பரம், மகதம், மராடம், வங்கம் இவ்வாறு மொத்தம் 18 தேசங்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. இந்த 18 தேசங்களிலே வழங்கி வரும் மொழிகளில் இலக்கண வரம்பு இல்லாத மொழிகளும் இருக்கின்றன. அவைகள் போன்று தமிழை நினைத்துவிடக்கூடாது. எது போன்று என்றால் நெற்றித் திருக்கண்ணை உடைய பெருங்கடவுளான சிவபெருமான். அவர் எல்லா கடவுளர்களுக்கெல்லாம் முதல் கடவுளாக இருப்பவர். எனவே இங்கே நெற்றித் திருக்கண்ணை உடைய பெருங்கடவுள் என்று போற்றுகின்றார் பரஞ்சோதி முனிவர். அப்படி எல்லா கடவுளர்கள் போன்று சிவபெருமானையும் நினைத்துவிடக் கூடாது. அதே போன்று இலக்கண வரம்பு இல்லாத மற்றைய மொழிகளைப் போன்று தமிழையும் அவற்றுள் ஒன்றாக வைத்து எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் இத்தமிழ் மொழியானது கண்ணுதல் பெருங்கடவுளான சிவபெருமானே தலைச்சங்கம் முதல் 3 சங்கங்களிலும் தலைமை புலவராக இருக்கின்றார். அப்படி இருந்ததோடு மட்டுமல்லாது அவரே எந்த ஒரு குறைபாடும் சிறிதும் இன்றி ஆராய்ந்திருக்கின்றார். பண்ணுறத் தெரிந்து ஆராய்ந்திருக்கின்றார். எனவே எல்லாவற்றிலும் சிறந்தது தமிழ் மொழி, அது பசுந்தமிழ் ஆகும். இதற்கு முந்தைய பாடலில் சம்ஸ்கிருதம் போன்று தமிழும் அனாதி மொழி, பெருமானால் அருளப்பட்ட மொழி என்று அருளிய பரஞ்சோதி முனிவர் அத்தகைய தமிழ் மொழியை மற்றைய மொழிகளோடு ஒன்றாக வைத்து எண்ணிவிடக்கூடாது என்று அருளுகின்றார். இறைவனாரே சங்கத்திற்கு தலைமை ஏற்று சங்கப் புலவர்களுள் ஒருவராக அமர்ந்து தமிழை வளர்த்திருக்கின்றார். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்களிலும். இவற்றுள் இந்த 3 சங்கங்களிலே தலைச்சங்கம் என்ற முதல் சங்கத்தில் இருந்த புலவர்கள் அகஸ்தியனார், திரிபுரம் எரித்த விரிசடைக் கடவுள், குன்றெறிந்த முருகவேள், முறிஞ்சியூர் முடி நாகராயர், நிதியின் கிழவன் என்று இந்த புலவர்கள் முதல் 549 புலவர்கள். இந்த முதல் சங்கத்தில் இருந்த புலவர்களின் இருக்கைகளின் எண்ணிக்கை 549. இந்த முதல் சங்கம் 4440 ஆண்டுகள் இந்த சங்கம் இருந்தது. இந்த சங்கத்தில் நூல் செய்த புலவர்கள் 4449 பேர். அவர்களால் பாடப்பட்டவைகள், பாடப்பட்ட நூல்கள் பரிபாடலும், முதுநாரையும், முதுகுருகும், களரியாவிரையும் என்பது முதலான நூல்கள். இவர்களை சங்கத்திலே இருத்தி தமிழை வளர்த்த பாண்டியர்கள் காய்ச்சினவழுதி முதலாக கடுங்கோன் வரை 89 பாண்டிய மன்னர்கள். இவர்களுள் பாடல் இயற்றியவர்கள் 7 பேர். இவர்கள் சங்கம் அமைத்து இந்த முதல் சங்கம் என்ற தலைச்சங்கத்தை அமைத்து தமிழை ஆராய்ந்தது மதுரை. அது கடலால் கொள்ளப்பட்டு விட்டது. கடல் கொள்ளப்பட்ட
தென்மதுரை ஆகும். இவர்களுக்கு நூல் அகஸ்தியம் ஆகும். இனி இடைச்சங்கம் இருந்தவர்கள் அகஸ்தியனாரும் தொல்காப்பியனாரும் இருந்தையூர் கருங்கோழி மோசியும் வெள்ளூர் காப்பியனும் சிறு பாண்டரங்கனும் திரையன் மாறனும் துவரை கோமானும் கிரந்தையும் என்பது முதலான 69 பேர்கள். அதாவது 69 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதிலே 3700 பேர் புலவர்களாக இருந்தார்கள். அவர்களால் பாடப்பட்டவை கலியும் குறுகும் வெண்டாளியும் வியாழமாலை அகவலும் முதலான நூல்கள். இவர்களுக்கு நூல் அகஸ்தியமும் தொல்காப்பியமும் மாபுராணமும் இசை நுணுக்கமும் பூத புராணமும் ஆகியவை. இச்சங்கம் 3700 ஆண்டு இருந்தது. இச்சங்கத்தை வளர்த்த பாண்டிய மன்னர்கள் வெண்டேர் செழியன் முதலாக முடத்திருமாறன் வரை 59 பேர். இவர்களுள் பாடல் இயற்றியவர்கள் 5 பாண்டிய மன்னர்கள். இவர்கள் சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்தது கபாடபுரம் என்ற நகரம். இந்த கபாடபுரத்தையும் கடல் உள்வாங்கி கொண்டு விட்டது. இனி கடைச்சங்கத்தில் இருந்து தமிழ் ஆராய்ந்தவர்கள் சிறுமேதாவியாரும் சேந்தம்பூதனாரும் அறிவுடை அரணாரும் பெருங்குன்றூர் கிழாரும் இளந்திருமாறனும் மதுரை ஆசிரியர் நலந்துவனாரும் மதுரை மருதன் இளநாகனாரும் கணக்காயர் மகனார் நக்கீரனாரும் என்பது முதலான 49 புலவர்கள். அதாவது 49 இருக்கைகள். அதிலே 449 பேர் புலவர்களாக வீற்றிருந்தார்கள். இவர்களால் பாடப்பட்ட நூல்கள் நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, 150 கலி, 70 பரிபாடல், கூத்து, வரி, சிற்றிசை, பேரிசை முதலான நூல்கள். இவர்களுக்கு நூல் அகஸ்தியமும் தொல்காப்பியமும் ஆகும். 1852 ஆண்டுகள் இந்த கடைச்சங்கம் இருந்தது. இதற்கு முந்தைய சங்கத்திலே கடைசியாக இருந்த முடத்திருமாறன் முதலாக உக்கிர பெருவெழுதி வரை 49 பாண்டிய மன்னர்கள் இச்சங்கத்தை வளர்த்தார்கள். அவர்களுள்ளே நூல்கள் இயற்றி கவி பாடியவர்கள் 3 மன்னர்கள். இந்த கடைச்சங்கம் இருந்தது தமிழ் ஆராய்ந்தது உத்தர மதுரை என்று அழைக்கப்படுகின்ற தற்போதைய மதுரை ஆகும். முதல் 2 சங்கங்கள் இருந்தது பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாட்டை கடல் கொண்டு விட்டது. அவ்வாறு கடலால் கொள்ளப்பட்ட பாண்டிய நாட்டு எல்லை அது தென்பாலி முகத்திற்கு வட எல்லையாகிய பஹ்ருளி என்ற ஆற்றுக்கும் இடையே 700 இதில் 7 தெங்க நாடும் 7 மதுரை நாடும் 7 முன் பாலை நாடும் 7 பின் பாலை நாடும் 7 குன்ற நாடும் 7 குணகா நாடும் 7 குறும்பனை நாடும் என்னும் 49 நாடுகள் இருந்தன. குமரி கொல்லம் முதலிய பனை மலை நாடும் காடும் பதியும் தடநீர் குமரி வடபெருங்கோட்டின் காருங்கடல் கொண்டு ஒழுகியது என சிலப்பதிகாரம் வேனில் காதையில் அடியார்க்கு நல்லார் எழுதிய உரையிலே இதை நாம் காண்கின்றோம். இனி அடுத்த திருப்பாடல் தமிழின் சிறப்பை கூறுகின்ற திருப்பாடல். தொண்டர் நாதனை தூதிடை விடுத்தது முதலை உண்ட பாலகனை அழைத்ததும் எலும்பு பெண்ணுருவா கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கன்னித் தண்டமிழ் சொலோ மறுபுல சொற்களோ சாற்றீர் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். இதற்கு முந்தைய பாடலில் சிவபெருமான் சங்கப் புலவராக தலைமை ஏற்று தமிழை ஆராய்ந்தார் என்று அருளப்பட்டதே. அப்படியென்றால் இந்த தமிழால் விளைந்த மகாத்மியம் ஏதாவது இருக்கின்றதா என்றால் அப்படி கேட்ட புலவர்களை பார்த்து ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும் ஆளுடைய நம்பிகளாகிய ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்க்கு தலைவனாகிய சிவபெருமானை பறவை நாச்சியாரிடம் தூது செல்ல விடுத்தார். முதலை உண்ட பாலனை அழைத்தார். முதலை உண்ட பார்ப்பன பிள்ளையை அதே பருவத்தோடு வருவித்தார். ஆளுடைய பிள்ளையாராகிய திரு ஞானசம்பந்த பெருமான் எலும்பை பெண் உருவமாக செய்வித்தார். ஆளுடைய அரசுகளாகிய திரு நாவுக்கரசு சுவாமிகள்
வேதங்கள் மூடிய கதவை திறப்பித்தும் அருளினார். அழியாத தண்ணிய தமிழ் பாசுரம்தானே இந்த அற்புதங்களை செய்தது என்று அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். தமிழுக்கு இந்த ஆற்றல் வந்தது அது சிவபெருமானே தோற்றுவித்த மொழி என்பதாலும், ஆளுடைய பிள்ளையார் முதலான அருளாளர்களின் திருவாக்கிலிருந்து பதிவாக்காகவே வந்த திருமுறைகளாலும் தான் என்பது இங்கே நிரூபப்படுகின்றது. பெருமான் அடியார்க்குத் தலைவர் சிவபெருமான். அவரை பறவை நாச்சியாரிடம் தூது விடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இயல்பாகவே எல்லா பற்றுகளிலிருந்தும் நீங்கினோன் எப்பற்றும் கழன்ற அடியார்களுக்கு தலைவனாக இருக்க முடியும். எனவே எல்லா பற்றுகளிலிருந்தும் இயல்பாகவே நீங்கி இருக்கின்ற பெருமான் அவரே எல்லா பற்றுகளையும் துறந்த அடியார்களுக்கு தலைவராக இருக்கின்றார். அவர் தொண்டர் நாதன். அவ்வாறு பற்றையின்றி நீங்கினோரையும் பறவை நாச்சியாரிடம் தூதாக செல்ல விடுத்தார் எம்பிரான் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எனவே தொண்டர் நாதனை தூதிடை விடுத்தது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். ஆளுடைய நம்பிகள் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு ஒற்றியூரில் எழுந்தருளி படம்பக்கனார் திருவருளால் சங்கிலி அம்மையாரை திருமணம் முடித்து தாம் இன்புற்றிருந்த செய்தியை திருவாரூரில் எழுந்தருளியிருக்கும் பறவையம்மையார் கேள்வியுற்று ஊடல் கொள்கின்றார். அந்த ஊடலை தீர்க்கும் பொருட்டு திருவாரூரிலே வீதி விடங்க பெருமானை 2 முறை நள்ளிரவிலே தூது செல்ல விடுத்தார் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பது திருத்தொண்டர் புராணத்திலே நாம் காண்கின்ற திருவரலாறு. அது மட்டுமல்ல, முதலை உண்ட பாலனை அழைத்தார் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரை காண வேண்டும் என்ற விருப்பத்தினால் கொங்கு நாடு கடந்து திருப்புக்கொள்ளியூரை அடைந்த நேரத்தில் ஒரு வீட்டில் மங்கள ஓசையும் அதற்கு எதிர் வீட்டில் அழுகை ஓசையுமாக இருக்க கேட்டு அங்கிருந்த வேதியர்களை கேட்க, அவர்கள் இந்த 2 வீட்டு பிராமண பிள்ளைகளும் 5 வயது உள்ளவர்களாயிருக்கும் பொழுது ஒரு நாள் ஏரிக்குச் சென்று நீர் விளையாடும் பொழுது அங்கிருந்த முதலை ஒருவனை விழுங்கிவிட்டது, ஒரு சிறுவனை விழுங்கிவிட்டது. மற்றொரு சிறுவன் பிழைத்து வந்தான். அவ்வாறு பிழைத்து வந்த சிறுவனுக்கு இந்த வீட்டில் உபநயனச் சடங்கு நடக்கின்றது. அதனால் அங்கே மங்கள ஓசை கேட்கின்றது. முதலை உண்ட பாலகன் அவனுடைய வீடு எதிர் வீடு. தங்கள் பிள்ளையும் உயிரோடு இருந்தால் இந்நேரம் உபநயனச் சடங்கு நடந்திருக்குமே என்ற துக்கத்தால் இந்த வீட்டில் அழுகை ஓசை கேட்டது என்று சொல்ல, ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளுடைய நம்பிகள் திருவுள்ளம் இறங்கி முதலையால் அப்பிள்ளையை வருவித்து அருளினார். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனையே என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த திருப்பாடலை நாம் காண்கின்றோம். இவை மட்டுமா? எலும்பு பெண்ணுரு ஆனதைக் கண்டோம். ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமான் எலும்பை பெண்ணுருவமாக செய்வித்தார். தொண்டை நாட்டில் திரு மயிலையில் வாழும் வணிகர் குல உத்தமராகிய சிவநேச செட்டியாருக்கு கபாலீஸ்வரர் கிருபையால் ஓர் புத்திரி பிறந்து வளரும் கன்னிப் பருவத்தில் ஒரு நாள் அப்பெண் தோழிகளோடு சென்று மலர் கொய்யும் பொழுது பாம்பு தீண்டி இறந்தார். அது கண்ட செட்டியார் கவலை கூர்ந்து தகனம் செய்வித்து இந்த கன்னியை என் திரவியத்தோடு ஆளுடைய பிள்ளையாருக்கு ஒப்புவிக்க நியமித்து இருந்தமையால் அவரே இக்கன்னியின் கடன் கழித்தற்கு உரியவர் என்று தகனம் செய்த சாம்பலை அஸ்தியோடு குடத்தில் நிரப்பி கன்னி மாடத்தில் முன்போல தோழிமார்கள் உபச்சாரம் செய்து கொண்டு வரச் செய்தனர். இவ்வாறு நிகழும் காலத்து ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு ஒற்றியூரில் எழுந்தருளி இருத்தலை கேள்வியுற்று தண்டகாரமாக வணங்கி திரு மயிலைக்கு எழுந்தருளும் பிள்ளையாரோடு தாமும் வர பிள்ளையார் கபாலீஸ்வரரை தரிசித்து திருப்பதிகம் ஓதி செட்டியாரை நோக்கி அவ்வங்கத்தை வருவித்து உயிர் கொடுத்து அருளினார். அந்த திருப்பதிகம் மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான்
ஒட்டிட்ட பண்பில் ஒருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்ற அமுத திருவாக்கை ஓதினார். ஓதி பூம்பாவையை உயிர்ப்பித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, வேதத்தில் இதுவே பரம் என்று வெளிப்படையாகச் சொல்லாமல் குறிப்பாக சொல்லுகின்ற வேதத்தின் பொருளை எல்லோரும் எளிதில் தெரிந்து உய்யும் பொருட்டு நன்றாக புலப்படுத்தியது தமிழ் வேதமாகிய பாசுரம். அது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவாயிலிருந்து மலர்ந்து வந்து மறைக்கதவினை திறந்தது. வேதங்கள் மூடிய கதவை திறப்பித்தது வேதாரண்யம் என்ற திருமறைக்காடு திருத்தலத்தில். திருமறைக்காடு திருத்தலத்திற்கு ஆளுடைய பிள்ளையாரோடு அரசுகள் எழுந்தருளி வேதம் பூஜித்து சாத்திவிட்டு போன வண்ணமே இருக்கும் திருக்கதவம் திறக்கும்படி அருளினார் திருப்பதிகம். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானிரே, சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிமின்னே என்று அருளினார். இவ்வாறு அற்புதங்கள் செய்தது சிவபெருமான் அருளிய தமிழ் அல்லவா என்பது இத்திருப்பாடலின் கருத்து. இனி அடுத்த திருப்பாடல். வெம்மையால் விளைவகினும் வேந்தர்கோல் கோடி செம்மை மாறினும் வறுமை நோய் சிதைப்பினும் சிவன்பால் பொய்மை மாறிய பக்தியும் பொலிவும் குன்றாவா தம்மை மாறியும் புரிவது தருமம் அந்நாடு. இந்த பாண்டிய நாட்டில் உள்ளவர்கள், இந்த பாண்டிய நாட்டிலே மழையில்லாமல் விளைவு குன்றினாலும் சரி, அதனால் அரசர்களது செங்கோல் மாறுபட்டு நடுநிலைமையிலிருந்து அரசர்கள் தவறினாலும் சரி, வறுமை நோய் வந்து வருத்தினாலும் சரி, சிவபெருமானிடம் வைத்த உண்மையாகிய நேயமும் அன்பும் சைவ விளக்கமும் குறைவுபடாதபடி தம்மை விற்றாயினும் தர்மம் செய்பவர்கள், சிவதர்மம் செய்பவர்கள் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர்கள். விபூதி ருத்ராட்சம் ஸ்ரீபஞ்சாட்சரம் என்பதனை விடாது சிவபுண்ணியத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் பாண்டிய நாட்டினர். பாண்டிய நாடு தம்மை மாறியும் புரிவது சிவதர்மமே ஆகும். மழை பொய்த்தாலும், அரசர் செங்கோல் பிழைத்தாலும், வறுமை நோய் வந்தாலும் என்று சொல்லப்படவே இவைகளெல்லாம் என்றுமே நிகழாது என்பது பெறப்படுகின்றது. இனி பாண்டி திருநாட்டு படலம். பாண்டிய நாட்டின் சிறப்புகளை கூறும் இப்படலத்தின் நிறைவு பாடல். உலகம் யாவையும் ஈன்றவள் உம்பருள் உயர்ந்த திலகநாயகி பரஞ்சுடர் சேய் என 3 தலைவரான் முறை செய்த நாடு இகுதன்றி சலதி சுலவு பாரின் உண்டாகுமோ துறக்கத்தும் மகுதே. இந்த பாண்டிய நாட்டிற்கே உரிய தனி சிறப்பு மற்ற எந்த தேசத்திற்கும் மற்ற எந்த உலகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு என்பது எல்லா உலகங்களையும் ஈன்றருளிய தாயாகிய பராசக்தி, அவள் வாணி முதலாகிய சக்திகளுள் மேம்பட்ட திலகம் போன்ற நாயகியாக, தடாதகை பிராட்டியாராக, அங்கையர்கண் அம்மையாக, ஸ்ரீ மீனாட்சி தேவியாக இருந்தும், ஞான ஒளி பிழம்பாகிய எம்பெருமான் சிவபெருமானே சோமசுந்தர பாண்டியனாக இருந்தும், அவர்களது மதலையாகிய முருகப்பெருமான் உக்கிரகுமார வழுதியுமாக இருந்தும், இவ்வாறு 3 தலைவர்களாலும் செங்கோல் செலுத்தப்பட்ட நாடு இந்த பாண்டிய நாடு ஒன்று மட்டுமே. இந்த சிறப்பு பாண்டிய நாட்டிற்கு அல்லாமல் கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்தில் வேறு நாடுகளுக்கு நிச்சயமாக இல்லை. ஸ்வர்க்கம் முதலான மற்ற உலகங்களுக்கும் இந்த பெருமை இருக்கின்றது என்றால் வேறு எந்த உலகங்களுக்கும் இந்த பெருமை இல்லை. எனவே வேறு எங்கும் இல்லாத வகையில் மதுரையில் திரு ஆலவாயில் மீனாட்சி பட்டாபிஷேகமும், சோமசுந்தர பெருமான் பட்டாபிஷேகமும், திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகமும் இன்று வரையிலும் வருடந்தோறும் நிகழ்ந்து வருவதை நாம் காண்கின்றோம். தமரநீர் புவனம் முழுது ஒருங்கு ஈன்றாள் தடாதகா தேவி என்று ஒரு பேர் தரிக்க வந்ததுவும், தனி முதல் ஒரு நீ சவுந்திர மாறன் ஆனதுவும், குமரவேள் வழுதி உக்கிரன் என பேர் கொண்டதும், தண்டமிழ் மதுரம் கூட்டுணவெழுந்த வேட்கையால் எனில் இக்கொள்ளி தமிழ் பெருமை யார் அறிவார் என்று மதுரை கலம்பகம் இதனை பறைசாற்றுகின்றது. இவ்வாறு பாண்டி திருநாட்டு படலம் என்ற பாண்டிய நாட்டின் சிறப்பினை கூறுகின்ற படலம்
60 திருப்பாடல்களோடு இந்த அளவில் நிறைவடைகின்றது. இதைத் தொடர்ந்து மதுரை மாநகரத்தின் உயர்தனிச் சிறப்புகளை கூறும் திருநகரப்படலம் ஆரம்பம் ஆகின்றது. தொடர்ந்து திருநகரப்படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.